நீங்கள் வந்து மகாபலிபுரம் சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க. மகாபலிபுரம், மாமல்லபுரம், திருக்கடல் மல்லைன்னு 3 பேர் இருக்குது. மாமல்லம் ஆண்டதுனால மாமல்லபுரம். மகாபலி சக்கரவர்த்தி தசாவதாரத்தை 5வது அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தி வாழ்ந்து கொண்டாலும் மகாபலிபுரம். திருக்கடல் மல்லைன்றது ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார் சொல்லிடுறார் திருக்கடல் மல்லைன்னு. கடல் மல்லை கலை சைன்யத்துன்ட்டு இந்த பாட்டு வரியில் வரும். இது வந்து ஒரு ஈஸ்ட் ஏஷியாவுக்கே வந்து இது நடுநிலை பகுதி மகாபலி. இங்கேருந்து ராமாயணம், மகாபாரதம், அந்த கதைகளை கல்ச்சர்லாம் இங்கே டெவலப் ஆச்சு. வியட்நாமு, அப்புறம் இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, மற்ற இந்த ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிலாம் இங்கேருந்து தான் இந்த ராமாயண மகாபாரத ஸ்டோரி வந்து இங்கேருந்து வளர்த்து. இங்கேருந்து இந்த அஞ்சிரதம் பஞ்சபாண்டவரதன்னு ஒன்று இருக்குது. பஞ்சபாண்டவரதத்தில் இந்த ஒரு பீமரதன்னு ஒன்று இருக்குது. அந்த பீமரதத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு பேட்டர்ன் இதே பேட்டர்ன் தான் இந்த அங்கோர்வாட், கம்போடியாவில் அங்கோர்வாட்டில் அந்த கோயிலில் பேட்டர்ன் இருக்குது. அந்த அந்த வரைபடம்லாம் இருக்குது. இங்கேருந்து போய் தான் அந்த கம்போடியாவிலேருந்து கோயிலெலாம் கட்டுமானலாம் கட்டினா தான் எழுதிங்க. அதனால் இது மகாபலிபுரத்துக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் தனியாக இருக்குது. எல்லா ஊர்லையும் இல்லாத வைப்ரேஷன் இது வந்து இது வந்து கானகமாக இருந்தது. கானகமாக இருக்கும்போது இந்தியாவில் வடக்கிருந்து ஒரு முனிவர் வரார். முனிவர் வரும்போது இங்கே வந்து இந்த குளத்தில் வந்து 1008 இதழ்கள் கொண்ட தாமரை பூவை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது, இது வந்து நம்ம பார்க்கடலில் இருக்கிற பரந்தாமனுக்கு சமர்ப்பணம் பண்ணோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு எண்ணம் தோணும்போது அந்த பலரை பறிச்சுட்டு கொண்டு போகிறாரு. சாத்தியம் இல்லை, கடலுக்குள்ளே ஜலமாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. நெடுங்காலமாக இறைக்கிறார், கடல் தண்ணி இறைக்கிறார். அயராத உழைப்பு இறைச்சிருக்கும் போது அப்போ வயதான காலத்தில் பெருமாள் வந்தார். என்ன நீ வந்து கடல் இல்லை, நான் எம்பெருமானை பார்க்கணும், அதனால தான் கடல். சரி, நான் உனக்கு உபகாரம் பண்ணுறேன், எனக்கு வந்து யாச்சிங்கம் பண்ணி போய் உணவு கொண்டு வா, பசிக்குது, உன் வேலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமாளை ஏறிப்பார். அவர் கலைத்து கடல் தண்ணியில் வச்சு அவர் வந்து உணவு கொண்டு வரதுக்கும் கலைத்து பெருமாள் வந்து தரையிலே படுத்துருப்பார். தரையிலே படுத்துட்டனால அவருக்கு காட்சி கொடுத்து, இனிமேல் வேண்டாம், உன்னுடைய எண்ணம் வந்து பூர்த்தி ஆகிப்போச்சு, அதனால் இது தாமரைப்பூ அவர் திருவடியில் வச்சு அவருடைய கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணிடுவார். அந்த 1008 கொண்டு தாமரைப்பூ. அதில் தான் அர்த்த சேதுன்னு பேர். ராமேஸ்வரம் சேது சமுதிரக்காரன், திருப்புல்லானியில் சேது சமுதிரம். அர்த்த சேது, அர்த்தம்னாக்கா ஒரு பாதம், கையை வந்து தொட்டதுனால தண்ணி பட்டதுனால புனிதமாகிடும். எப்போ வேணாலும் அது குளிக்கலாம். அமாவாசை நிலை டெய்லியுமே ஸ்நானம் பண்ணலாம் அந்த கடலில். இது ஒரு புண்ணிய தீர்த்தம். எல்லோரும் இது இன்னொரு சிறப்பு. கடல் எப்போ வேணாலும் குளிக்கலாம், தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். இதில் ஒரு விசேஷம்னா வருஷம் இந்த மாசி மகம் தீர்த்த வாரின்னு. இந்த மாசி மகத்தன்னைக்கு, இந்த பௌர்ணமி அன்னைக்கு பல தீர்த்தங்கள்லாம் சங்கமிப்போம் இந்த கடலில். அதனால் அந்த விடிய காலையில் 6:30 மணிக்கு சூரியன் உதய நேரத்தில் சக்கரஸ்தானம் ஆகும். மாசி மகம் கருட சேவை அலங்காரம் போய் கோயிலில் அலங்காரம் போய் அந்த சக்கர திருமஞ்சன் ஆகும். சக்கரத்தாழ்வாருக்கு போய் கடலில் போய் குளிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து எல்லோரும் பக்தர்களும் குளிப்பாங்க. அப்போ வந்து அந்த தீர்த்தம் வந்து புனிதமாகி போச்சு. பல நாட்டு மக்களும் பல மாநில மக்களும் வருவாங்க வந்து அந்த தீர்த்தங்கள்லாம் புனிதமாகுது. இது வந்து பேர் வந்து திருக்கடல் மல்லைன்னு ஆழ்வார் சொல்கிறாரு. பூதத்தாழ்வார் பெருந்தமிழ்னு சொல்கிறார். பூதத்தாழ்வார் அவர் வந்து பெருந்தமிழ்னு சொல்லிக்கிறார். இந்த ஊரில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, இந்த பெருமாள் வந்து பக்தனுக்கோசம் காட்சி கொடுத்தார். அதனால் பக்தர்கள் வந்து வாங்க, எப்போ வேணாலும் செய்வீங்க, என்ன செய்கிறாங்கன்னா குலதெய்வம்னு சொல்லிடுறாரு. நீங்கள் இப்போ செய்யினா உங்களுக்கு குலதெய்வம் ஆகிறார் பெருமாள். நீங்கள் அவர் வாங்கன்னு கூப்பிட்றாரு, கை கூப்பிட்றாருல, வாங்க என்னென்னு செய்வீங்க, என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். பெருமாள் சொல்கிறதுனால இது வந்து இந்த ஊர் வந்து ஒரு புனிதமான ஆயிப்பது. வெளிநாட்டு மக்களும் வராங்க. அந்த காலத்திலே 18 நூற்றாண்டுலாம் யுவான் சாங்லாம் வந்து போயிருக்காங்க. சீன அறிஞர்லாம் யுவான் சாங்லாம் போயிருக்காங்க. இந்த ஷோர் டெம்பிளும் காஞ்சிபுரத்தில் பரமேஸ்வர விண்ணகரன் வைகுண்ட பெருமாள் கோயில், அதுவும் ஒரே பீரியடில் கட்டணும். இது மொத்தம் 3 வகையான கோயில் இருக்குது. உலகளந்த வைகுண்ட பெருமாள் மொத்தம் 3 வகையான டைப் இருக்குது. 3 வகையான சிற்பங்கள் இருக்குது கடற்கரை. ஒன்று வந்து பில்டப் டைப் இருக்குது, ஒன்று வந்து ஒரே ஸ்டோன், மோனாலிக் ஸ்டோன், ஒரே சிங்கிள் ஸ்டோனில் சிலை செய்துருக்குது. இன்னொரு வந்து பேனல் டைப் குடவரை கோயில். மொத்தம் 3 டைப்பாக சிற்பங்கள் இங்கே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது பின்னாடி இப்போனா அர்ஜுன தபஸ் இருக்குது. அர்ஜுன தபஸ் வந்து இங்கே பஞ்சாயத்து, அது வந்து 157 சிற்பம் இருக்குது. அது பேனல் டைப். உள்ளே இந்த மண்டபம் அன்பினிஷ் மண்டபம்லாம் இருக்குது. அதில் குடைஞ்சி சிற்பங்களை உருவாக்குது. இன்னொரு டைப்பு ஷோர் டெம்பிள் வந்து பில்டப், கல்லுங்களை வந்து தனியாக செதுக்கி அப்படியே அடுக்குறது. அது வந்து பில்டப் டைப். இது உலக பாரம்பரிய நினைவு சின்னத்தில் ஒரு இதுவாகுது. 108 திவ்யதேசத்தில் ஒன்று. எப்போனாலும் அந்த வந்து பெருமாளை வந்து சேவிக்கலாம். இது எல்லோரும் பக்தர்கள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இதே மாதிரி பூதத்தாழ நந்தவனத்தையும் எல்லாருக்கும் இதில்
சேனல்லாம் போடுங்க, நிறைய பேர் வரட்டும், எல்லோரும் வந்தால் சந்தோஷப்படுவாங்க. இது இருக்குதா ஒரு வந்து ஹோலி பிளேஸு. இது வந்து பல அறிஞர்களும் பல முனிவர்களும் எல்லாரும் வந்து இங்கே போயிருக்கிறாங்க. எல்லோரும் அந்த காலத்துலேருந்தே ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஸ்தலமாக இருக்குது.